ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிசம்பர் 1, 2024 முதல் நடைமுறைக்கு வந்த புதிய விதிகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மெயினான ஒரு 5 புது ரூல்ஸ் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர். ஸோ இது எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்று குறையும், இல்லை இன்க்ரீஸ் ஆகும். அதில் இந்த மந்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அதாவது டொமஸ்டிக்கை விட்டுட்டு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு 68 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை, அதாவது வீட்டு சிலிண்டருக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்பர் 1. ரெண்டாவதாக ஆதார் கார்டு ஃப்ரீ அப்டேட். அதாவது ஆதாரில் நீங்கள் நேமோ இல்லை அட்ரஸோ இல்லை வேறு டேட்டா பற்றோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசம்பர் 14க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எந்த விதமான அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லை. 14க்கு அப்புறம் நீங்கள் ஆதாரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பர் சேஞ்சுக்கு ஒரு லெட்டர் மாற்றணும் அப்படின்னாலும் 50 ரூபா சார்ஜ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. எல்லோரும் தெரிஞ்சுக்க நிறையா தெரியாதவங்களுக்கும் இது ஷேரும் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிலேட்டட் ஐடிஆர் ஃபைலிங். அதாவது ஐடிஆர் ஃபைலிங் 2023-24க்கு உண்டான டெட்லைன் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு டெட்லைன் ஜூலை 31 கொடுத்துருந்தாங்க. அதை டிசம்பர் 31 வரலும் பண்ணுறவங்களுக்கு பெனால்ட்டி 5,000 அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ரெடியூஸ் பண்ணி, அதாவது பெனால்ட்டியை ரெடியூஸ் பண்ணி 5,000க்கு பதிலாக 1,000 ரூபீஸ் டேக்ஸ் பேயர் பெனால்ட்டி போட்டால் போதும். அதாவது பிலோ 5 lakhsக்குள்ளே இன்கம் இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது வரலும் டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ளே ஐடிஆர் ஃபைல் பண்ணாத இது வரலும் இருக்கிறவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சார்ஜஸும் ரிவைஸும் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா எஸ் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ் பேங்க்கில் ரிவார்ட் பாயிண்ட், அதாவது கிரெடிட் கார்டுக்கு உண்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல்ஸ்க்கெலாம் வர ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அந்த ஏர்போர்ட் லான்ச் ரூமுக்கு யூஸ் பண்ணுற ரிகாலியா கிரெடிட் கார்டை ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை பற்றின டீட்டெயில் வேணாலும் கமெண்ட்லேயே கேளுங்க, ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே ரிவார்ட் பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு, ட்ராய் டெட்லைன். ஸோ லாஸ்ட் மந்த்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. என்னென்னா தேவையில்லாத அன்வான்ட் எஸ்எம்எஸ் ஸ்பேம் மெசேஜோ இல்லை வேறு ஏதாவது விளம்பரப்படுத்துகிற மாதிரி மெசேஜோ எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலாக ஜியோ, ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் எந்த ஒரு இந்த நெட்வொர்க் இல்லை வேறு நெட்வொர்க் கஸ்டமர்ஸ்க்கு ஓடிபி போகுது, அதாவது எஸ்எம்எஸ் போகுது அப்படின்னா அது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர ஓடிபி எதுவுமே டிலே ஆகக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா, ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் செகண்டுக்குள்ளே ஓடிபி ரிசீவ் ஆகணும். இதை ரொம்ப டீட்டெயிலாக கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ராய். ஸோ இந்த 5 அப்டேட் தான் இந்த மந்த்தில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காத கமெண்ட்லையும் கேளுங்க. மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். இன்னொன்று ஆதார் பேன் லிங்க் இந்த மந்தோட எண்டு டிசம்பர் 31 முடியுது. ஆதார் பேனை மேக்ஸிமம் லிங்க் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்களும் அதையும் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை. டேக் கேர்.